விண்ணகத்தில் ஒரு குழந்தை கேட்டது, நீங்கள் என்னை பூமிக்கு அனுப்பப் போவதாக பேசிக் கொள்கிறார்கள். ஒரு சின்ன உருவமாக உதவியற்று நான் எப்படி அங்கு வாழப் போகிறேன்? கவலைப்படாதே, ஒரு தேவதை உனக்காக பூமியில் காத்துக் கொண்டிருக்கிறது. அது பார்த்துக் கொள்ளும். இங்கே நான் உங்களை புகழ்ந்து பாடியபடியே மகிழ்ச்சியோடு இருந்தேனே, அங்கே அந்த தேவதை உன்னை புகழ்ந்து பாடும். உன்னை தூக்கியபடி மகிழ்வு பாடல் பாடிக்கொண்டே இருக்கும். சரி, அங்கே போனால் மனிதர்கள் ஒரு மொழி பேசுவார்களே, அந்த மொழி எனக்கு புரியுமா? அந்த தேவதை உனக்கு புரிய வைக்கும். அந்த மொழியை அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தரும். சரி, அங்கே போன பிறகு உங்களோடு நான் பேச விரும்பினால் நான் என்ன செய்வேன்? என்ன செய்வது? அந்த தேவதை உன் இரு கரங்களையும் குவித்து கண்களை மூடச் சொல்லி என்னிடம் பேசுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரும், கற்றுத்தரும். அங்கே என்னுடைய பாதுகாப்பு, அதற்கு அந்த தேவதையே முழு பாதுகாப்பு, முழு பொறுப்பு. நெஞ்சில் அணைத்து உன்னை அரவணைக்கும், உயிரை கொடுத்து அது உன்னை பாதுகாக்கும். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே உரிய நேரம் வந்துவிட அந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு போய்விட வேண்டிய தேவதை அங்கு வந்து நிற்க பரபரப்பாகி போனது குழந்தை. கண்ணீரோடு கடவுளை பிரியும் அந்த கணத்தில் அது கேட்டது, கடவுளே கடவுளே, பூமியில் தேவதை தேவதை என்று சொன்னீர்களே, அந்த தேவதையின் பெயரை நீங்கள் சொல்லவில்லையே. சொன்னார் கடவுள், அம்மா. அப்படி அங்க கண்ணீரோட கடவுளை பிரிஞ்சு வந்ததுனாலதான் பூமிக்கு வந்த உடனே குழந்தை அழுவுதான், அழுன்னு அழுவுதான். எல்லாம் கொஞ்சம் சொந்த அனுபவம் தான். ஆம், என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசிக்க ஆரம்பித்த ஒரே இதயம் அம்மா அல்லவா? பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமலேயே புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமலேயே கொடுக்கும் தெய்வம் அம்மா. அருமையான கதைகள் 1000